எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவங்க அம்மா தானே இல்ல யாரையாவது ஏமாத்துறதுக்காக வாடகை கொடுத்து அழைச்சிட்டு? என் அம்மா பத்தி இதுவும் சொல்லாதே. நீ சொன்னது அத்தனையும் நிஜம்தான். நான் ஏமாத்துக்காரிதான். உங்களை எந்த நிமிஷத்துல நான் ஏமாத்துவேன். ஏமாத்திட்டு தான் இருப்பேன். நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது படுத்துக்காதான். அதுக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டியதால நான் ஏமாத்துவேன். அதுக்கு நீங்க யாரு? உங்களால என்னோட பண்ண முடியாது. எனக்கு கொல்ல முடியாது, காப்பாற்ற முடியாது. சிவா, ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீ பாத்தியே, அவங்க அம்மா தான் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த அதிர்ஷ்டம் கேட்ட அம்மா. ஆஷா, அவங்க உண்மையிலே உங்க அம்மானா? I'm sorry, really sorry. என்ன மன்னிச்சிரு. என்னண்ணே? ஏய் சிவா, இந்த மாஷா இப்ப செஞ்சதெல்லாம் நடிப்புடோ. எதை வச்சு சொல்றீங்க? என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான். ஐயோ நம்பினா அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன சொல்றா என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்ல. இத அடிச்சா புரிஞ்சிடும். சரி வாங்க நைட் எல்லாம் அடிப்போம். எக்ஸ்ட்ரா 2 வா. என்னம்மா இது? இப்பதானே வந்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்றேம்மா. என்னக்கணுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அம்மா, நான் வேலை ரிசைன் பண்ணிட்டேன். ஏம்மா? வாங்க சொல்றேன். அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போச்சு. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீ எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, உங்க மனசு எனக்கு தெரியாதா? இப்போ நீங்க கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்க. நினைச்சு பார்த்தா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எதுக்கு இந்த டவுனு பகட்டு இதெல்லாம்? அதனால நான் கட்டிட்டு இருக்கிற வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றேன்? ஆமாமா, ஒருவேளை எனக்கு திடீர்னு பணம் கிடைக்கலாம். கிடைச்சா நான் அப்பவே வருவேன். அம்மா ரெடியா இருக்கணும். அந்த பணத்தோட நம்ம கிராமத்து வீட்டுக்கு போகணும். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை திரும்பவும் வாங்க. அம்மா அங்கதான் தங்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரியுமா நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. உங்க சந்தோஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வேற ஒண்ணு தேவையில்லம்மா. சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். நாம போவோம், அந்த வீடு வாங்குவோம். அங்க அம்மாவோட இந்த மடியில காலம் பூரா படுத்து தூக்கணும். என்னம்மா சொல்ற? நீ எப்போ அப்படிலாம் இல்லையம்மா. சந்தோஷத்துலதாம்மா. நான் போயிட்டு வரேன். நடுராத்திரில கூட வருவேன். நீங்க ரெடியா இருக்கணும். வரட்டாமா? உனக்கு இருக்கிற ஆத்திரத்துல உண்மையை பூரா போன்ல சொல்லிடாது. சொன்னா என்ன? அந்த ஆளுகிட்ட மட்டும் இல்ல, எல்லாருகிட்டையும் சொல்ல போறேன். நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுக்கு? பணத்துக்காக தானே. இனிமே அந்த பணம் எனக்கு வேணும். நீ போய் சொல்ற. உனக்கு பணம் தேவை. இங்க எல்லாருக்கும் பணம் தேவை. சாந்தியோட கல்யாணத்துக்கு, பாலோட ஆபரேஷனுக்கு, இந்த நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் வேணும். வேண்டாம் மாஷா, வேண்டாம். ஒரு பொண்ணோட உயிரை வச்சு விளையாடி அதுல கிடைக்கிற பணம் நம்ம யாருக்கு வேணாம். அந்த விளையாட்டு இதோட நிச்சயம். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இல்ல சிவா, ஸ்டாப் இட். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொன்னதும் நான் கேட்டதும் இதோட போதும். கையெடு. மாட்டேன். கையெடு. எவ்வளவு போனாலும் சரி, இந்த பிளான் கெடுக்க விட மாட்டேன். கையெடு. முடியாது சிவா. சிவா, இத கெடுத்துறாத. உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். இது இல்லைன்னா, எனக்கு பணம் கிடைக்கலன்னா சத்தியமா சொல்றேன், அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க.
எனக்கு பணம் கிடைக்கணும், அந்த பணத்தோட நான் வருவேன். கிராமத்துல கைவிட்டு போன எங்க வீட்டை திரும்பி வாங்குவேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேனே. நீ இவ்வளவு நாளா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தது பொய் தானே? இன்னொரு பொய் சொல்லிட்டு தான் நினைச்சுக்க. சரிதான், நீ சொல்றது சரிதான். 2 வருஷமா எங்க அம்மாவை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். மகாபாமில பெரிய ஏர் ஹோஸ்டஸா வேலை பாக்குறா. அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறா. அம்மாக்கு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கா. எல்லாமே போய் தான். பெத்த தாய்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? வேற என்ன சொல்றது? வேலை வெட்டி இல்லாம ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாம ஊரையாவது படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. ஈஸ்வரா, ஒரு வருவோம் எங்களை சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாரை படிக்க வச்சாக்க. படிப்பு முடிச்சதும் எனக்கு வேலை வீட்டு வாசல தேடி வரும்னு அம்மா நினைச்சாக்க. ஆனா அது அப்படி நடக்கல. காலம் போக போக என் கதி என்ன ஆயிடுமோன்னு அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் அதிகமானா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா எங்க அம்மா சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். சேவா சங்கத்துல அந்த இருட்டுல காலம் தள்ளிட்டு இருக்கும் போதும் எங்க அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க. ரமீனா, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பணத்தோட வருவேன். கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு திரும்பி போலாம் நினைச்சு தூங்காம அவங்க இப்ப கூட காத்துட்டு தான் இருப்பாங்க. இனிமே நான் பணத்தோட போலன்னா என் போலி வேஷம்லாம் எப்படி அம்மாக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. சிவா, சிவா பிளீஸ் எங்க அம்மா கொண்டாத. சிவா, சிவா இது அவன் தான் பக்கீராம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாத. எங்க அம்மாக்காக உன் அம்மா தங்கி இருக்கிற சேவா சங்க போன் நம்பர் என்ன? 324941. ஹலோ, நான் மாஷா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசும். லட்சுமி அம்மா, உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ, நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். ஹலோ, நான் அம்மா பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் சொன்னதெல்லாம் உண்மையா போய் இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கு இல்ல? என் உயிரை பணைய வச்சு ஒரு காரியத்துக்கு போறேன். ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு என் அம்மா பக்கத்துல இல்லை. உன் அம்மா குரல் கேட்டாது. தம்பிடா, யார பாக்குறீங்க? நிம்மதியா வந்து உட்காருங்க. வாங்க. என்ன யாரும் வரவும் மாட்டாங்க, நம்மள பிடிக்கவும் மாட்டாங்க. தப்பிச்சிட்டோம். வினா, நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோம். சந்தோஷம் தானே? மாஷா, மாஷா, மாஷா. சிவா, ஒண்ணு மறந்துட்டமே. அவன் கொடுத்த பணம் சரியா இருக்கா இல்லையான்னு எண்ணலையே. அதுக்கு என்ன இப்ப எண்ணிடுவோம். மாஷா, 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 மாஷா. சிவா,
சிவா என்னடா உன்னையும் காணோம். நிச்சயமா சொல்றேன், அவன் நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஏன்னு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படி அவன் செய்யக்கூடியவல்ல, செய்யவும் மாட்டான். ஏய் மாஷா, மாஷா, மாஷா. ஆமா, நீ இன்னும் எங்கிட்ட தோக்கதான் போற. அது இதை விட பயங்கரமா இருக்கும். பணத்துக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டி வந்தாலும் நான் ஏமாத்துவேன். என்னடா ஆச்சு? ஹலோ. சேவா சங்கமா? ஆமா. மாஷாவோட அம்மா அங்க இருக்காங்களா? இல்லையே, 2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாஷா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. என்னடா, என்ன சொன்னாங்க? சொல்றா. மாஷாவை அம்மா கூட்டிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சான். நான் தான் சொன்னேனடா, பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். ஏ சிவா, அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கிறேன்னு சவால் விட்டான்ல, அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டான். ஏய், அவளை லேசில விடப்படாது. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ கூப்பிடு. வேண்டாம் நம்பில, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு. ஏய் சிவா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி தான்டா எனக்கு கவலை. உன் உசுர பணைய வச்சு யார் யாருக்கோ உதவி பண்ண சம்பாதிச்ச பணத்தை அவ ஒருத்தி மாத்திரம் அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவளை புடிச்சு ஆகணும். போலீஸ கூப்பிடு. கூப்பிடுறா சிவா, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.